தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளையை காணும். கார்த்தி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நிச்சயதார்த்தம் நடக்காது, எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சிவனாண்டி இங்கே சாமுண்டீஸ்வரியுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிறாங்க. கடவுளே, எப்படியாவது மகேஷ் எங்கே இருந்தாலும் திரும்ப வரணும்னு இங்கே ரேவதி ஒரு பக்கம் கடவுளை வேண்ட, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, சீக்கிரம் மாப்பிள்ளை வந்துடுவாருன்னு சுவாதி ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல, எங்கே தான் போனார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே சிவனாண்டி வேற சாமுண்டீஸ்வரியுடைய கோபத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இருந்த இடத்துல இருந்து இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நான் என்றைக்குமே நான் தோக்க மாட்டேன், இந்த நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும்னு சாமுண்டீஸ்வரி இங்கே சவால் விட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியும் எங்கும் தேடியும் எங்கள் மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பரமேஸ்வரியும் முருகனும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை இங்கே திரும்பி வந்துடக்கூடாதுன்னு பரமேஸ்வரி ஒரு பக்கம் முருகனை வேண்ட, அதே மாதிரி கார்த்தியும் மாப்பிள்ளையை காணும் சொல்ல, அப்பாடா மாப்பிள்ளையை காணுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலும் தன்னுடைய பேரனுக்கும் பேத்திக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு இங்கே முருகன் சொல்லும்போது, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக கொடுக்குறிய முருகா, என்னை இப்படி சோதிக்கிறியன்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும், இவங்கிட்டலாம் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு, இந்த டிரைவர் தான் என்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை, டிரைவர் நீ மேடை ஏறு, ரேவதி பக்கத்தில் போய் நில்லு, மூத்திரத்தை மாற்று அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் பரமேஸ்வரி மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு முருகர் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படாத, இன்னும் இதில் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல, ரேவதிக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. நேற்று ஒருத்தனை காமிச்சு மாப்பிள்ளைன்னு சொன்னீங்க, என்னுடைய மனசில் சில ஃபீலிங்ஸ்லாம் நான் வளர்த்துக்கிட்டேன், இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டு டிரைவராக மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க, என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்டே எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவங்கிட்டலாம் என்னால் தோக்க முடியாது அப்படின்னு சொல்ல, குடும்ப கௌரவத்தை விட அந்த பொண்ணோட மனசு உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே ரேவதி தன்னுடைய அம்மாவை பார்த்து கேள்வி கேட்கும்போது, எனக்கு இந்த நிச்சயத்தில் விருப்பம் கிடையாது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போனதுக்கப்புறம் சிவனாண்டி மறுபடியும் இங்கே சாமுண்டீஸ்வரியுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிறாங்க. ஓன் பொண்ணே இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல, உங்ககிட்டலாம் என்னால் தோக்க முடியாது, கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்ட்டு இங்கே சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல, ரேவதியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணியும் சுவாதியும் போய் ரேவதியை கூப்பிடுறாங்க. அம்மா இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது, எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ரேவதி ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க, கார்த்தியும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அதே சமயம் இங்கே நிச்சயத்தை நிறுத்தியாச்சு, ஆனால் நம்ம நினைக்காதெல்லாம் இங்கே நடக்குதுன்னு சந்திரா ஒரு பக்கம் மனசில் நினச்சிட்டு மகேஷுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் மகேஷும் மகேஷுடைய அண்ணியும் சேர்ந்த மாதிரியான ஒரு சில ஃபோட்டோ அதில் இருக்குது. அதை பார்த்ததுமே இவங்க செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவங்க அண்ணி குழந்தனார் பாசத்தை தாண்டி இவங்களுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, சரி நம்ம கணவர்கிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சா அவர் ஏதாவது பிளான் போடுவார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடுத்து விட்டு சிவனாண்டியை பார்க்க சொல்கிறாங்க. சிவனாண்டியும் அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிறாங்க. ஸோ இதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவரை வச்சு ரேவதியுடைய வாழ்க்கையில் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கார்த்திகை ரேவதி கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இன்னொரு பக்கம் இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.